ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னோட ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் குக் பண்ணேன். அது கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வாங்குகிற பேக்கெட் மில்கில் ஒரு 2 வாரத்துக்கு ஆடை கலெக்ட் பண்ணி வச்சா ஒரு 300 ml ஆஃப் கண்டெய்னர் வந்து நம்பிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி தனியாக வெண்ணெயை சிலிப்பி எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி வெண்ணெயை சிலிப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா யூட்டிலிட்டி க்ளீனிங் ப்ராசஸ் அதுதான் பண்ணேன். இந்த வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டஸ்ட் வர மாதிரி இருக்குது வீட்டில். அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ்னால் சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் அது ஒரு நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு டஸ்டரில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆக்சசரிஸ் நம்ம அது டெக்கருக்காக ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஆனஸ்ட்டாக சொல்ல போனேன்னா அங்கே இருக்கிற டெக்கர் பீஸ் இதெல்லாம் ஜஸ்ட் டஸ்டிங் மட்டும்தான் பண்ணுவேன். இயர்லி ஒன்ஸ் தான் நான் அதை இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வைப்பேன். இந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதை காய வச்சு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். பால்கனிக்கு இப்போ ரொம்பவே வெயில் வருது. அதனால சில செடிங்க தாங்க மாட்டேங்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வெண்ணெயை சிலிப்பிட்டு பாத்திரத்தோட நான் அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம அதை வாஷ் பண்ணோன்னா க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கையிலெல்லாம் அப்பாமல் ஈஸியாக வந்துடும். இந்த பட்டரை வச்சு ராகி குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ராகி குக்கீஸ் ப்ளஸ் நம்ம வீட்டில் பண்ணுற பட்டர்லேயே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் பட்டர், 1/2 கப் நாட்டு சக்கரை இதுதான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட் நல்லா தனியாக போட்டு விப் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே க்ரீமியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ராகி மாவு இது ரெண்டையும் போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசிறி விட்ட மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மாவு மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப சேர்த்து பிணையக்கூடாது. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்ததில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போது சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமை நல்லா போன வாரம் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த க்ரஷர் அதில் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கும் போது நமக்கு இந்த குட் டே பிஸ்கெட்லலாம் கிடைக்கும் இல்லையா, அதே டெக்ஸ்டர் கிடைக்கும். இந்த டவ்வை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அதுக்குள்ளே அவனையும் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். காலையிலே கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் 7-8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு க்ளீன் பேக்கில் இதுக்குன்னே வச்சுருக்கேன். ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காகவே ஒரு அன்ப்ளீச்டு பேக் இது ஆன்லைன்லேயும் தனியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நான் நல்லா அந்த வாஷ் பண்ண சுண்டலை அதில் போட்டு லைட்டாக கட்டி நான் தண்ணி வடியறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2-3 நாள் ஆகும் இதில் ஸ்ப்ரவுட்ஸ் வரதுக்கு. நம்மளோட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த டவ்வும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போது எடுத்து இதை நல்லா உருட்டி பிஸ்கெட் மாதிரி நான் வடை மாதிரி தட்டி தான் வைக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஈக்குவல் சைஸில் பார்த்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோம்னா பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நல்லா க்ரன்ச்சி ஆகிடும் சூடு ஆறுனதுக்கப்புறமா. டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் குக்கி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கி கட்டர் எடுத்து வச்சேன். பட் ஸ்டாரை தவிர மற்ற எந்த ஷேப்பும் ப்ராப்பராக வரல. பிஞ்சு பிஞ்சு வந்தது. ஸோ ஸ்டார் மட்டும் பண்ணி அதை எடுத்து வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற வேலை இந்த குக்கி கட்டர்ஸ்னால ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 வீக்குக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக நான் அப்படியே ரஷ்அப் ஆகிட்டு இருந்தேன். காலையில் சுண்டல் எடுத்து பார்த்தேன், பெருசாக ஸ்ப்ரவுட் ஆகலை. இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் எடுத்து இன்றைக்கி வந்து சன்னா மசாலா பண்ண போகிறேன். அதுக்காக எடுத்துகிட்டு பாயில் பண்ண வச்சுட்டேன். மிச்சத்தை நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். பாயில் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் விளக்கெண்ணெய் அண்ட் பெருங்காயத்தூள், உப்பு இது சேர்த்து பாயில் பண்ணுவேன். அண்ட் ஹாட் வாட்டரில் தான் போட்டு பாயில் பண்ணணும். ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். காலையில் ஓரளவுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போனால் இந்த ஊறுறதெல்லாம் ப்ராப்பராக ஊறி ரெடியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் ஹாட் வாட்டரே குடிப்பேன். 1 லிட்டர் ஹாட் வாட்டர் கண்டிப்பா காலையில எந்திரிச்சோனே நான் எப்பவுமே குடிச்சிருவேன். அண்ட் இந்த மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு ஒரு 2, 3 வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கணும். ஒரு பேன்ல ஆயில் விட்டு அதில பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அது கூட வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகுற டைம்ல நம்ம தக்காளியும் ஒரு 2, 3 வெங்காயத்தோட 1 எக்ஸ்ட்ராவா சேர்த்து அதையும் நல்லா அரைச்சுட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சாட் மசாலா இந்த 5 மசாலாஸையும் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தாலே போதும். சோளா மசாலான்னு தனியா எதையும் சேர்க்க தேவையில்ல. அது கூட நம்ப வேக வச்சு வச்சிருக்க சுண்டலையும் சேர்த்து, நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்தோம்னா, சூப்பரான சன்னா மசாலா ரெடி. பூரியும் நான் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இன்னைக்கு பூரி தான். அதனால புஜு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவனுக்கு அப்படியே சைட் பை சைடு எல்லாம் கடகடமா ப்ரிப்பரேஷன்ல போயிட்டுருந்தது. இதுக்கு நடுவுல அப்படியே வீடியோவும் ப்ராப்பரா எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஃபாஸ்ட்டா பண்ணிட்டுருந்தேன். மத்தியானம் பூரியும் பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் சோளா மசாலால கொத்தமல்லியே போட்டு கலக்குனேன். ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னைக்கு மசாலா. இந்த ஃபவுண்டன்ல அடிக்கடி தண்ணி வந்து ட்ரை அப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணா தான் ப்ராப்பரா ஃபவுண்டன் ஒர்க் ஆகும். புஜு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மூச்சு விடவே டைம் இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா உட்காந்து ஏதாவது கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு, அப்புறம் வாக்கிங் போயிட்டு வருவோம். அண்ட் அப்படியே அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துரும். மதியானம் லஞ்சுக்கு சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போறேன். சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணியே இப்போ கிடைச்சது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆயிருச்சு. இப்படி கட் பண்ணியே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்த உடனே அத இன்னைக்கே குக் பண்ணிடலாம். ஏன்னா கட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு, அத உப்பு, மஞ்சள் தூள், புளி கலந்த கொதிக்கிற தண்ணீல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த பிப்பு தன்மை இருக்காது. இந்த சைட் சின்ன வெங்காயத்த நான் நெறைய அரிஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா, இந்த மாரி கூட்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த ஊர்ல யாரும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த மாரி பீப்பிள் தான் இங்க இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சின்ன வெங்காயம் கிடைக்கிறதே கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் 1 கிலோ ரூ. 80, ரூ. 100, 150 அந்த மாரி தான் கிடைக்கும். நார்மலா கம்மியா இருக்க டைம்ல கூட இப்படி தான் கிடைக்கும். ஸோ நாங்க ஊர்லேருந்து வரும்போதே எப்பவுமே சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துருவோம். இந்த சேனக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் ஆனோனே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்ப இது கூடவே நம்ப மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி பொடி அரைச்சு வச்சிருப்பேன். கருவேப்பிலை பொடி. ஸோ அதையும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். அதில பொட்டுக்கல்ல இருக்கிறனால ஒரு கிரன்ச்சியா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அத கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு, இந்த சைடு நான் தாளிக்கிற வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ப தாளிச்சுட்டோம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு, அதுக்கப்புறம் கீரையும் போட்டுட்டோம். கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா, அது கூட வேக வச்ச பருப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப இது ஒரு கொதி வந்தோனே நம்ப ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு இறக்கணும்னா, சூப்பரான கூட்டு ரெடி. செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த கூட்டு. ரசம் கொதிக்கும்போது உப்பு போடக்கூடாது. அத இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் போடணும் அப்படின்னு எங்க அம்மாயி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாயின்னா அம்மாவோட அம்மா. அதனால ரசம் கொதிச்சு இறக்கும்போது ஒரு பாத்திரத்துல உப்பு, லெமன் ஜூஸ், அது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிட்டு நம்ம அத அப்படியே கப்புன்னு மூடி வச்சுட்டோம்னா, அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லோட ரசம் வந்து சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் செம்மையா முடிஞ்சுது. இந்த பருப்பு கூட்டோட கொஞ்சமா நம்ம அப்படியே நெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். அவரு கொஞ்சம் வெளியில போயிருந்தாரு. அப்போ நொங்கு தள்ளுவண்டியில இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இனி ரெகுலரா நொங்கு கிடைக்கும். விளாக அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து அடுத்த நாள் ஈவினிங்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் மறுபடியும். அன்னைக்கு ஒரு தேர்ஸ்டே. ஸோ காலையில விரதம் ஆரம்பிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் விரதம். சாய்பாபா விரதம். அதனால காலையில எந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு ப்ராப்பரா அந்த மாரி பூஜை அப்படிலாம் தான் போயிட்டு இருந்தது. ஈவினிங் ஆன அப்புறம் சரி சாமி கும்பிடுறப்ப கொஞ்சம் ஏதாவது பிரசாதம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு, அன்னைக்கு இந்த கட பிரசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல வந்து இந்த கோல்டன் டெம்பிள் போறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரசாதம் தருவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபிய நான் இன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன்.
இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் நெய்யில 1/2 கப் கோதுமை மாவை நல்லா வறுத்துட்டே இருக்கணும். சைடில நம்ம அப்படியே ஒரு 2 கப் தண்ணியில ஒரு 1/2 கப் சர்க்கரை அதையும் கலந்து அத ஊறுக வச்சுக்கணும். ஒன்ஸ் இங்க வந்து கோதுமை மாவோட கலர் கொஞ்சம் டார்க் ப்ரவுன் ஆனப்ப, நம்ப அது கூட தண்ணி கலந்துட்டே இருக்கணும். இதுக்கு இந்த 2 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். வேணும்னா சில பேர் 3 கப் தண்ணி கூட வைப்பாங்க. நான் வந்து ஒரு 2 1/2 கப்பு மாரி எடுத்துக்கிட்டேன். தண்ணிய கலக்க கலக்க இந்த மாதிரி பேன விட்டு தனியா வர ஆரம்பிச்சுரும். ஒன்ஸ் பேன விட்டு வர ஆரம்பிச்சோனே, இதோட பதம் வந்து ரீச் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் கப்புன்னு மூடி வச்சுட்டோம்னா, சூப்பரான கடை பிரசாத் ரெடி. இத கோல்டன் டெம்பிள் போறவங்களுக்கெல்லாம் ஒரு கையில வந்து தருவாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு அதில இருக்க எண்ணெய வந்து அப்படியே கை கால்லலாம் தேய்ச்சுக்குவாங்களாம். ஸோ இதுதான் வந்து நார்மலா யூசுவலா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான, ரொம்ப ரொம்ப தெகட்டாத, லைட்டான ஒரு பிரசாதம் ரெடி. இது செம்ம டேஸ்டியா இருந்தது. வீட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சிருந்தது. சாமிக்கு வச்சு படைச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். வீட்ல சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி வாக்குல நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். கோயில்ல போய் அன்னைக்கு ஆரத்தி முடிஞ்சு, நாங்க அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு நைட்டு 8:30 ஆயிடுச்சு. அவசர அவசரமா வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். போகும்போதே கொஞ்சம் மோமோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அத இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு நெனச்சிருந்தனால, சொன்னேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல, அதையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு 4 வரமிளகாய தண்ணீல போட்டு கொதிக்க வச்சிருந்தேன். ஸோ அத எடுத்து அத நல்லா அரைச்சுட்டு ஒரு பேன்ல கார்லிக் போட்டு, அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அதுக்குள்ள போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள மத்த பொருட்களையும் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இங்க முட்டைக்கோசு, கேரட் அண்ட் வெங்காயம் இந்த 3 மட்டும் தான் நான் மோமோ ஃபில்லிங்க்காக வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் இங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. அத எடுத்துட்டு, அதே பேன்ல நான் ஃபில்லிங்கையும் அப்படியே தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரே பேன நம்ம வாஷ் பண்ணி பண்ணும்போது, பாத்திரமும் வீட்ல சேராது. நமக்கும் இந்த பெரிய பர்டன் தெரியாது. அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, நான் முட்டைக்கோசையும், கேரட்டையும் ஜூலியன்ஸ் மாரி கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பீலர வச்சு. ஸோ அதையும் போட்டுட்டேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். என்னோட ஃபில்லிங்க்கு நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணேன். எந்த சாஸும் லைக் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வேணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெகுலரா கடையில கிடைக்கிற மாரி டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து ஜஸ்ட் மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் மட்டும் சேர்த்து அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த சாஸ் எல்லாம் பிடிக்காதுங்கிறதுனால. நேத்து பூரி போட்டுட்டு கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது. ஸோ நான் அதிலேயே தான் வந்து மோமோஸ் பண்ண போறேன். நல்லா எண்ணெய் விட்டு அந்த மாவ வந்து தெரட்டி எடுத்தோம்னா, ரொம்ப லைட்டா அப்படியே தின்னா வருது. ஸோ கோதுமை மாவு தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே அவ்ளோ தின்னா வருது. நீங்க இதுவே வரமாவு போட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு தின்னா வரும் அப்படின்னு எனக்கு தோணல. ஜஸ்ட் அப்படியே சாரிய மடிக்கிற மாரி லைட்டா மடிச்சு அப்படியே எடுத்தோம்னா, ரொம்ப சூப்பரா அழகாவே அது செட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 பீஸ மட்டும் ரெடி பண்ணிட்டு, ஸ்டீமர்ல வச்சுட்டேன். இது குக் ஆகறதுக்கு ஒரு 8 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா, ப்ராப்பரா குக் ஆயிடும். அந்த கேப்ல நம்ப மத்த மோமோஸையும் ரெடி பண்ணிக்கலாம். போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் மோமோஸ் கடையில ட்ரை பண்ணேன். எனக்கு அதில ஒரு மாதிரி ஒரு பஞ்சன்ட்டான ஸ்மெல், வினிகரோட ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. எனக்கு அது பிடிக்கல, அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ நம்ம வீட்லயே நமக்கு பிடிச்ச மாரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே இது ரொம்ப அத விட பெட்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் இன்னைக்கு நான் காமிச்ச ட்ரை பண்ண ரெசிபீஸ் எல்லாம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கன்டென்ட்டோட உங்கள மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.